ஹாய், ஹலோ, வணக்கம். இது ராணிப்பேட்டை டாக்ஸ். நான் உங்க ஷர்மா. இன்னைக்கு என்ன கன்டென்ட் பார்க்க போறோம்னா, லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸாவே Facebook, WhatsApp, Twitter, Insta எல்லா பக்கமும் ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருந்தது புஷ்பா 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவ்வளோ ரொம்ப பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பண்ணது மட்டும் இல்லாம, செகண்ட் படம் ரிலீஸ் ஆகியும் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம அதுல ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, 39 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அந்த படம் பார்க்க செல்லும்போது மயங்கி விழுந்திருக்காங்க. அப்பெண்மணி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. சிறுவனை அங்கிருந்து மீட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது மட்டுமின்றி அங்க ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தானா இணைந்து நடித்த புஷ்பா பார்ட் 1 தமிழ், தெலுங்கு, கன்னடம் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஒரு படம் தான் புஷ்பா பார்ட் 1. அது மட்டும் இல்லாம புஷ்பா பார்ட் 2 எப்போ ஒரு லீடையும் எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்த மக்களுக்கு லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸா ரொம்ப பிரபலமா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக் சென்னையில ரொம்ப மிகப்பெரிய ஆடியோ லான்ச் ஒன்று நடத்தியிருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் புஷ்பா படம் பார்ட் 2 முன்னிட்டு முன்னதாகவே தியேட்டர் வாசல்ல ரொம்ப பேண்ட் வாதியம் மட்டும் இல்லாம ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்லாம். ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் தேடப்பட்ட முதல் காட்சியை பார்ப்பதற்காக அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தானா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க அவங்க வந்ததை பார்த்த ரசிகர்கள் கூட்டம் மலை மோதி திரண்டிருக்காங்க. என்னதான் புஷ்பா பார்ட் 2 ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரம்மாண்டமா ஓடிட்டு இருந்தாலும் படக்குழுக்கு ஒரு சோகமான ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தில்சுக் நகர் ஹைதராபாத்ல ரேவதி பாஸ்கர் இவங்களுடைய 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்க போன இடத்துல ரொம்பவும் க்ரௌட் அதிகமா இருந்ததுனால, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷோ இருந்ததுனால, நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். நம்ம மிடில் ஆக்டர்னாலே கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கும். அண்ட் தெலுங்குல சொல்லவே தேவையில்ல. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்டர் தான் அவரும். கூட்ட நெரிசல் காரணமா மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. விழுந்தவங்கள அங்கிருந்து யாரும் கவனிக்காததுனால பின்னாடி வந்த ஆடியன்ஸ் படம் பார்க்குற ஆர்வத்துல உள்ள போகும்போது மிதிபடுறாங்க. 2 பேரையும் மீட்டு காவல்துறை முதலுதவி சிகிச்சை அளிக்கிறாங்க. சிகிச்சை அளிச்சும் ரேவதின்றவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. சம்பவ இடத்திலேயே அவங்க உயிரிழந்துறாங்க. குழந்தை சிறுவனை மட்டும் போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு கேள்விப்பட்ட அல்லு அர்ஜுன் மனவேதனை அடைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு 25 லட்சமும், மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் பிரிவில் உள்ள மகனின் முழு மருத்துவ செலவையும் மற்றும் இது மட்டுமின்றி அவர் குடும்பத்தின் எதிர்கால செலவு அனைத்தையும் தானே இருப்பதாக நடிகர் அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு. ராணிப்பேட்டை டாக்ஸ் எங்களுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், அனைத்து திரைப்பட ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டா, தியேட்டருக்கு படம் பார்க்க வரும்போதும் சரி, போகும்போதும் சரி, அந்த தியேட்டர் உள்ள படம் பார்க்கும் போதும் சரி, நீங்களும் சேஃபா இருங்க. உங்களை சுத்தி இருக்கவங்களும் சேஃபா வச்சுக்கோங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ லாட். நான் உங்க ஷர்மா.